பணம் இல்லாதவங்க இல்லை. எனவே தனம் சேகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பேசுவதற்காக ராமநாதபுரம் திருவாடனை மதிப்புறு முனைவர் உயர் திரு தனசேகரன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலிக்கிடையே அன்போடு அழைக்கிறேன். என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ கூப்பிட்டுருக்காரு, கண்டிப்பா இந்த விழாவுக்கு வரணுங்கிறதுக்காக நேற்றே வந்துட்டேன். நேற்றைய தினம் சகோதரருடைய விழா, ஏதாவது தோணும் போது போன் அடிப்பார். போன் அடிச்சு இந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுவோம். அவர் சொன்னது மாதிரி வேற யாரை பத்தியும் குறையா பேசுறது இல்ல. இது என்ன நடக்குது, இது என்ன செய்யலாம், எப்படி அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆய்வு பண்ணி பேசுவோம். எப்போவாவது 6 மாசமோ 4 மாசமோ 3 மாசமோ அதுக்கப்புறம். அங்கெல்லாம் ஆலமரத்தை வச்சிருக்கோம், பில்வ மரத்தை வச்சிருக்கோம், வன்னி மரங்களை வச்சிருக்கோம். எதுவெல்லாம் அது ஒரு விஷயம் என்னன்னா, 7 அரச மரம் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல கண்டிப்பா மழை பெய்யும். அப்ப இந்த அரச மரங்கள் இல்லாத இடங்கள் எல்லாம் அரச மரங்களை நட்டிருக்கோம். நம்ம ஒரு கோவில்களுக்கு 20-25 மரங்களை நட்டு அந்த மரங்களை போய் பார்க்கும்போது என் பிள்ளைகளை பார்த்த மாதிரி இருக்கு. இவ்வளவு உயரங்கள் இருக்கு. இப்ப இந்த மழை சீசன்ல வச்சிருந்தோம், நல்லா வளர்ந்துருக்காங்க. அதை தண்ணி ஊத்துறது, அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் கூட அதை அப்பப்போ போய் பார்த்துட்டு இருக்கேன். இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல நேற்று கூட அந்த வீடியோல பேசும்போது மீனாட்சி அம்மனை பத்தி சொல்லியிருந்தேன். மீனாட்சி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறுல அவங்க பிறந்தது புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி தான் பிறந்தாங்க மீனாட்சி அம்மன். அதுவரை அவங்க அப்பா குலசேகர பாண்டியனுடைய மகனுக்கு குழந்தை இல்லை. அவரு தொடர்ந்து அஸ்வமேதா யாகத்தை நடத்திக்கிட்டே இருக்காரு. அதை நடந்து சொன்னது அகத்தியர். கிட்டத்தட்ட 99 தடவை அஸ்வமேதா யாகம் நடத்திடுறாரு. அதற்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு சக்தியை வச்சு தான் அவர் சொன்னது. அந்த மீனாட்சி அம்மன் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த மீனாட்சியை பற்றி மட்டும் பேசுறேன்னா, ஜோதிடர்களுக்கு முதல் ஸ்தலமாக இருக்கக்கூடியது மீனாட்சி. நீங்க யாரெல்லாம் அவங்களால முடிஞ்சா 1 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மீனாட்சி அம்மனை போய் பாருங்க. அது பச்சை, அந்த பச்சை பாவாடையோடு தான் அந்த மீனாட்சி அம்மனை தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. மீனாட்சி போய் அந்த சிவபெருமானை பார்த்து அந்த சிவனுடைய அழகுல மயங்கி இவருடைய இன்னொரு மார்பகம் காணாம போச்சு. 3 மார்பகத்துல 1 காணாம போச்சு. அப்ப 2 தான் இருக்கு. அப்பதான் நினைக்கிறா இந்த சிவபெருமான் தான் தன்னுடைய கணவன். அதன் பிறகுதான் நீ மதுரைக்கு போமா, நான் புறப்பட்டு இங்கே வந்துடுறேன், நம்ம 2 பேருக்கும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெருமாளையே பிடிச்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு. அந்த மீனாட்சி அம்மனுடைய விஷயத்தை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த அம்மனுக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் நிறைய பேர் நம்ம ஆளுங்கெல்லாம் போய் மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு அந்த குங்குமத்தை அள்ளி நெத்தியில பூசிட்டு வராங்க. இப்போ பார்க்குறான், என்னடா போறான் சாமியை கும்பிட்றான், எல்லாரும் நெத்தியில குங்குமம் சிவப்பா நெத்தியை பூசிட்டு வரானே, இதுல என்ன இருக்கு, இது ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறான் நம்மால். அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும் போதுல முதல்ல கொண்டு போவாங்கல்ல கோயிலுக்கு, அந்த குங்குமத்தை கொஞ்சம் எடுத்தான். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய குங்குமத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணுகிற போது இங்கிருந்து போகும்போது அந்த குங்குமத்துல எந்த பவரும் சொன்னார். அப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய அருளும் ஆசையும் சித்தர்களுடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா அது எங்கேயுமே போகாது. இப்போ நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு கோவில்ல ஒரு விக்கிரகத்துக்கு யார் பூஜை பண்ணலாம்? ஆகம விதிப்படி அந்த மந்திரங்களை படித்த சாஸ்திரங்களை படித்த அவங்க தான் அந்த முறைப்படி பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நான் என்னுடைய குலசாமிக்கு விக்கிரகத்துக்கு நான் மேலே போய் பூஜை பண்ணியிருக்கேன். எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணியிருக்கேன். முனியப்ப சாமியை தொட்டா நம்மளை கொண்டுருமா, முனியப்பனுக்கே மேலே ஏறி போய் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, லக்கணாதிபதியோடு 5ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கிறதான்னு பாருங்க. லக்கணாதிபதியும் 5ஆம் இடத்துடைய அதிபதியும் உங்க லக்கணத்தை பார்க்குதான் பாருங்க. குலசாமி உங்க கூடயே இருக்கும். சித்தர் என்ன முனிவர் என்ன எல்லாருமே உங்க தான் இருப்பாங்க. நீங்க யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அந்த 5ஆம் இடத்து அதிபதியும் லக்கணாதிபதியோட சேர்ந்து லக்கணத்தை பார்த்தாலோ அவர்கள் எந்த வகையிலாவது உங்க லக்கணத்துக்கு தொடர்பு இருந்தா இறைவனுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண இதுவும் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பழிக்கும். அதான் உண்மை. அது இருக்கு, அது அந்த தங்கமணியா இருக்கு பாத்தீங்களா, சொன்னாரு இருக்கும், பழிக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பழிக்கும், நீங்கள் எதை சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். இது உண்மையா இருக்கும், நடக்கும். நாம ஜோதிடத்துல ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 1, 5, 9 இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மாலையும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கணும்னா 9ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும்.
9ஆம் இடம் எந்த வகையில உங்களுக்கு லக்னத்தில் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க குரு 6ல மறைஞ்சிட்டாரு. குரு 6ல மறைஞ்சவங்க தான் கெங்கு. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க குரு 6ல மறைஞ்சிட்டா எவ்வளவு பெரிய எதிரியும் அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு 10 ஸ்டெப்புக்கு அங்கிட்டு நின்றுவாங்க. நீங்க பாருங்க 6ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க பாருங்க எவ்வளவு பெரிய எதிரியும் இன்னைக்கு இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடணும்னு வருவான். 10 அடிக்கு அங்கிட்டு பேச முடியாது. அப்படியே கை நடுங்கும் கால் நடுங்கும் தடுமாடி அங்கேயே உட்காந்துருவான். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு 6ல இருக்கு. இந்த 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 குரு என்ன செய்வார்னா 6ல உட்காந்து நோய் எதிரி கடன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதை அப்படியே முடிச்சு போட்டு இறுக்கி வச்சிருவாரு. ஏறிடா பார்த்துக்கலாம். என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள. நீங்க தான் கேங்க. அதே மாதிரி அரசு வேலை அரசு உத்தியோகம் வேணும் அப்படின்னா 6ஆம் இடம் வலுக்கணும் நம்ம சொல்லுவோம். 6ஆம் இடத்துல குரு இருந்தா அரசு வேலையை தூக்கி போட்டுருவாங்கங்க. அரசு வேலை வரட்டும். 6ஆம் இடத்துல குரு இருந்தா அரசு வேலையை விட அவருக்கு இன்னொரு மதிப்பு மரியாதை மிக்க இடம் ஒரு இடத்துல காத்துட்டு இருக்கோம். அதை நினைப்பாரா அரசு வேலையை பார்ப்பாரா? அதெல்லாம் அவருக்கு தேவையில்லாததுன்னு தூக்கி போட்டுருவார். ஏன்னா அரசு வேலையில் இருந்தா எல்லாருக்கும் கட்டுப்படணும். கட்டுப்படாட்டா இங்கே வேலை பார்க்க முடியாது. நானும் அரசு வேலையை துறந்தவன். ஏன்னா பிசினஸ்ல தொழில்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, குருவோட அனுக்கிரகம் இறைவனுடைய அனுக்கிரகம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில நான் பெரிய தொழிலதிபர்னு சொல்ல முடியாதுங்க. நான் ஒரு பெரிய பணக்காரன் சொல்ல முடியாது. நீங்க இந்த உலகத்திற்காக மக்களுக்காக சமூகத்திற்காக நல்ல விஷயங்களை சொல்வதற்கு சரி. இப்ப பணம் எப்படி வரும்? இப்ப பணம் வேணும். பணம் இல்லாம வாழ முடியாது. இந்த சமூகம் இல்ல இந்த உலகம் இல்ல யாருமே நம்மள பணம் இல்லாம மதிக்க மாட்டாங்க. இப்ப ஐயா என்னை கூப்பிட்டா கூட நான் ராமநாதபுரத்துல இருந்து வர்றேன், எனக்கு பணம் வேணும். ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கினா பணம் வேணும். பணம் இல்லாம நம்ம எந்த இடத்துக்கும் பயணிக்க முடியாது. சரி, இந்த பணம் எப்படி வரையா? இந்த பணம் வராம இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு காலகட்டத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். இந்த விஷயத்த இந்த அனுபவங்கள் நம்மை மனிதனாக்கும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் 100 ரூபா தாள் தாங்க அதிகம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1000 2000 தாள் கம்மி. 2000 தாள் கிடையாது, 1000 ரூபா தாள் இருந்தது. 500 ரூபா தாள் கம்மியாக தான் வரும் பேங்க். ஒரு 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் பேங்க்ல போய் அந்த பணத்தை எடுத்தோம்னா அவங்க மூடையா கட்டி கொடுப்பாங்க. 3 மூடையா கட்டி அப்படியே வண்டியில் வச்சு மூடையா வீட்டில் நடக்கும். மறுநாள் பிடிச்சு கொண்டே கொடுத்தோம். அதெல்லாம் நமக்கு என்ன தந்தது? எவ்வளவு பணம் வந்துச்சு? அந்த பணம்லாம் நம்மகிட்ட இருந்ததா? இல்லை. கடைசி வரை நீங்கள் சாகும் வரை இந்த சமூகத்துல மிகப்பெரிய அளவுல கொண்டு போடும் இந்த விருச்சிக ராசி. என்ன சார் அந்த விருச்சிக ராசிக்கு அவ்வளவு ஒரு பெரிய பவர்? விருச்சிக ராசியை பற்றி ஆய்வு பண்ணி நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன் சார். அது லட்சம் வியூவர்ஸ் போகுது. அப்ப நம்ம புதுசா ஆரம்பிச்ச வீடியோவில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் போகுது விருச்சிகத்தை பத்தி. யோசிக்கிறேன், அப்ப விருச்சிகத்தை பத்தி இன்னும் நிறைய ஆய்வு பண்ணா நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. 50,000 சப்ஸ்கிரைபர் தொட்டுருச்சு யூடியூப் சேனல். அப்ப நிறைய போயிட்டு இருக்கு. அப்ப 3 சேனல் ஆரம்பிக்கிறோம், நல்லா தான் போகுது. ஆனா விருச்சிகத்திற்கு மட்டும் மதுக்கு இவ்வளவா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏரியா. ஆனா இதே நேரத்தில் இப்பவும் ஒன்று சொல்றேன், புதனோட நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ நீங்க குருவே இல்லாம ஜோதிடம் படிக்கலாம். குருவுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த பவரும் ஞானமும் வரும். யாருக்கெல்லாம் புதனோட நட்சத்திரத்தில் அதாவது குருவோட நட்சத்திரத்தில் புதன் இருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க நல்ல குருமாரை தேடி தான் படிக்கணும். நீங்களா ஞானம் வராது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, நான் போராடுறேன், எனக்கு கடன் இருக்கு, அந்த கடனை என்னால கட்ட முடியல. நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க இந்த பேங்கில் வச்சுக்கோங்க அந்த பேங்கில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது இல்லை. உங்க ஜாதகத்துல குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும் சார், உங்கள் லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்துல அல்லது உங்கள் 5ஆம் இடம் பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்துல அல்லது உங்கள் 9ஆம் இடத்தாதிபதியுடைய நட்சத்திரத்துல இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தையும் தனாதிபதியையும் குரு பார்த்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே பணமழை தான். பணம் கண்டிப்பா உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க இன்னொரு விஷயம் பார்ப்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வாக்கு பலிக்கணுமே சார், நான் ஜோதிடம் சொல்றேன், நான் சொல்றது நடக்கணுமே. நீங்க இந்த 2ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த சனியும் கேது இல்லாம உங்க நோக்கத்துக்கு எதையும் பேச முடியாது. சனியோட கேதுவோட ஞானத்தன்மை இல்லாம நமக்கு ஞானம் கிடைக்காது. நீங்க கேதுவையும் சனி பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்க நாக்குல, ஏன்னா சனி நிறைய பேர் சொல்லுவாங்க நாக்குல மச்சம், எனக்கு சனி இருக்காரு பார்த்து பேசு, நிறைய சொல்லுவாங்க. நாக்குல மச்சம் இருந்தா சொன்னா பழிச்சிடணும். ஏன் நாக்குல மச்சம் இருந்தா பழிச்சிருமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் பழிச்சிருமா நாக்குல மச்சம் இருந்தா?
இப்போ கூட ஒரு அரசியல்வாதி பேசும்போது சொல்லியிருந்தார், எனக்கு நாக்கில் மச்சம் அப்படியே இத்தனை தொகுதி வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய நம்பிக்கை அது. அது அந்த உங்களுடைய 2ஆம் இடம் இருக்கு இல்லையா, 2ஆம் இடம் தான் வாக்கு ஸ்தானம். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். இந்த இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார்? இப்ப நான் சொல்லிடுறேன், எனக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதி 10ல் இருக்கார் சந்திரன், 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த 2ஆம் இடத்துல கேதுவை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்து சனியையும் குரு பார்க்கிறார். நீங்க நம்ம சொல்லும் போது ஒரு விஷயம் நடக்கணும், நடக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி அந்த அமைப்பு எனக்கு இல்லை அப்படின்னா, நீங்க தனஸ்தானத்துல பேரும் போலும் பெறணும், தனம் நிறைய சம்பாதிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க 2ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க, அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க. தனஸ்தானம் அதுதான். சரி, அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. இப்ப பாதகாதிபதி நட்சத்திரத்திலேயோ நமக்கு 6, 8, 12 நட்சத்திரத்திலேயோ இருக்காரு சார், அதனால எனக்கு தன விஷயம்ங்கிறது போராட்டமா இருக்கு, கடன் இருக்கு, கோடிகள். ஒருத்தர் நேற்று சொல்றாரு, ஐயா எனக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கு, நான் மீண்டுனாலும் ஏதாவது சொல்லுங்கிறாரு. இப்போ இந்த கோடிக்கணக்கில் கடன் வருவது இந்த 6ஆம் இடம் வலுப்பெற்று நம்ம லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மாட்டிக்கிறது, அசிங்கம் அவமானங்கள் நம்மளை தேடியே வந்துருது. இந்த 8ஆம் இடம் வலுப்பெறுகிற போது அந்த 8ஆம் இடத்தை விட உங்க லக்னாதிபதி வலுப்பெற்றால் நீங்க எவ்வளவு பெரிய அசிங்க அவமானங்கள் வந்தாலும் தாண்டி வந்துட முடியும். இந்த லக்னாதிபதி வலுவில்லாம 8ஆம் இடம் வலுப்பெறுகிற போது நம்ம கண்டிப்பா ஒரு அசிங்க அவமானத்துல மாற்றோம், தன விஷயத்துல பண விஷயத்துல மாற்றோம். ஆனா இந்த 2ஆம் இடம் தனாதிபதியோடு லக்னாதிபதியோ 11ஆம் இடத்து அதிபதியோ சார்ந்து ரெண்டு சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பண விஷயத்துல ஜோரா இருக்கும். சரி, இது எல்லாமே கெட்டு போச்சு சார், எனக்கு 2ஆம் இடம் சரியில்லை, 5ஆம் இடம் சரியில்லை, 9ஆம் இடம் சரி. நிறைய பேர் நீங்க பார்ப்பீங்க, இந்த 9ஆம் இடம் கெட்டு போய், 5ஆம் இடம் கெட்டு போய், 2ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படிங்கிறவங்க பணத்துக்காக நிறைய போராடுறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க ஆய்வு பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையில பார்த்த குடும்பங்கள்லாம் பெரிய பணக்கார குடும்பமா இருந்தது. இன்னைக்கு அவன் பிள்ளைய போறான், தூக்குச்சட்டை சோறு கொண்டு வேலைக்கு போறான் சார், பெரிய ஜமீன்தாரா இருந்த குடும்பங்க. ஏன் அவங்ககிட்ட பணம் இல்லாம போச்சு? பெரிய ஜமீன், ஒரு காலவாசம் வச்சு, ஒரு ஃபேக்டரி வச்சு, ஒரு ஊரை சேர்ந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த குடும்பம், அவங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போகுது. இப்ப இந்த 10 பேருடைய ஜாதகங்களை அப்படியே எடுத்தேன். இது ஏன்டா இந்த இவன் பெரிய பணக்காரன், இவன் போற பிள்ளைய போறான் வேலைக்கு போகுது, இவன் பணம்லாம் என்னாச்சு? அந்த 10 குடும்பத்துல ஒரு ஊர்ல போய் நான் கேட்கும்போது, ஆனா அந்த 10 குடும்பத்தோட தாத்தாமாரும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சவங்க, கோவில் கட்டினவங்க, நிறைய பேருக்கு அந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் தான தர்மங்கள் உடைகள்லாம் கொடுத்தவங்க. ஆனா அவன் பேரம் கூட்டம் போறாம ஒண்ணுமே இல்லாம ரோட்ல தர்றான், வீடு இல்லை, வீடு கூட இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டான். அது ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, இவன் தாத்தம் பூரா கோயில் கட்டியிருக்கான், தானம் பண்ணியிருக்கான். அந்த வேலைக்கு வந்தாங்க பாருங்க பெண்கள், ஒரு 100 கணக்கில் வேலைக்கு வந்தாங்கல்ல, அந்த பெண்களை யாரை பிடிக்கதோ அவங்களை கூட்டிட்டு போயிடறான். ஆனா வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் 1.25 ரூபா. அந்த பெண்ணு அவர் சொன்னு கேட்டு போனா அதுக்கு 5 ரூபா சம்பளம். எவ்வளவு பெரிய பாவ செயலை செஞ்சதுனால அவன் பண்ண புண்ணியம் எல்லாம் அடிமட்டமா போச்சு, தூளு தூளா நொறுங்கி போச்சு. இன்னைக்கு அந்த பசங்க அதுல இருந்து நிவர்த்தியாகி வர்றதுக்கு என்ன வழியையா எங்களை காப்பாத்துங்கிறான். 10 குடும்பம் ஜமீன் குடும்பம். அவர்களை கூப்பிட்டு அவங்களை என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதற்கான பரிகாரம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுவெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். பரிகாரம் என்னன்னு நினைக்கிறீங்க? நவக்கிரக பூஜையை பண்ணிட்டு, உங்களுடைய ஊர்ல எந்த சிவன் கோயிலையோ முருகன் கோயிலையோ நவக்கிரகங்கள் இருக்கா, நவக்கிரகம் கோயில போய் நவக்கிரக பூஜையை பண்ணுங்க. 9 கிரகங்களுக்கு 9 தானியம், 92 18 வெத்தலை, 18 பாக்கு, 9 தேங்காய், நல்லெண்ணெய், அதே மாதிரி 18 வாழைப்பழம், பால், நல்லெண்ணெய், சந்தனம், குங்குமம், பூவு, அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து 9 நவக்கிரகத்துக்கும் அதை முறையா பண்ணி அந்த கோயிலை 3 சுத்த சொல்லுங்க. நீங்க சுத்திட்டே வாங்க. வந்துட்டு போய் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைங்க. அதுக்கு வேண்டிய அபிஷேகம் பண்ணிட்டு அங்கிருந்து எலுமிச்சம்பழம் விபூதி எடுத்துட்டு வந்து 48 நாள் விளக்கேத்துங்க. விளக்கேற்றிய பிறகு அந்த குடும்பங்களை இப்ப சொல்ற அளவுக்கு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, மாறிடுச்சு. இதுதான் தெய்வங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தெய்வ வழிபாடுகள் பண்ணாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சார் நாங்கள் குடும்பமா கோயிலா போறோம்,
குலசாமிக்கு மாசம் மாசம் போய் பூஜை பண்றோம் சார். கஷ்டப்படுறோமே ஐயா, ஒண்ணுமே பண்ணல, இந்த உட்காந்துருக்கான், அவன்கிட்ட பணம் கொட்டுன்னு கொட்டுது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? முன் ஜென்ம கர்ம வினை. அவனை தேடி சாமி வருது, அவனை தேடி தெய்வங்கள் வருது, அவனை தேடி பணம் வருது. நாம முன்னாடி செஞ்ச பாவங்களும் தோஷங்களும் நாம விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் சாமி நம்மளை கண்டுக்க மாட்டேங்குதே. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நமக்கு தெய்வத்தை பிடிச்சிருக்கு, ஆனா தெய்வத்துக்கு நம்மளை பிடிக்கலையே. பிடிக்க வைக்க முடியும். நீங்க திருச்செந்தூர்லாம் சாதாரணப்பட்ட தெய்வம் இல்ல. திருச்செந்தூர்லாம் நீங்க போயிட்டு வந்தா தெரியும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தரிசனம் வித்தியாசமா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது யாரு என்னன்னு தெரியாது. கொடிமரத்தை பத்தி, திருச்செந்தூர் முருகனுடைய கொடிமரத்தினுடைய வழிபாட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 100 பேராவது கொண்டு இருப்பாங்க. ஐயா, இப்படி ஒரு விசேஷம் எங்க ஊர்ல உள்ள கொடிமரத்துக்கு இருக்கா? ஆனா அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கொடிமரத்தினுடைய வரலாறு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்களே சொல்றாங்க, இனிமே நாங்க கண்டிப்பா 5 மணிக்கு போய் கொடிமரத்துல போய் கும்பிட்டுருவோம். திருச்செந்தூர் நீங்க குழந்தை பாக்கியம் ஒரு 3000-4000 பேருக்கு கிடைச்சது அப்படின்னா, அது எப்படின்னா குலதெய்வ வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, 48 நாள் வீட்டில் அசைவம் சாப்பிடாம ஒரு தட்டில் பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சு, அதுக்கு மேலே தேங்காயை குத்தலா வச்சு, சந்திர குங்குமம் பொட்டு வச்சு 48 நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு நடமாடும். இல்லைன்னா என்ன சொல்லுங்க? என் வீட்டுக்கு வருது சார், வந்து இறந்து போச்சு. இதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? உங்க ஜாதகத்தில் நீங்க யாராவது சொல்றா இருந்தா சொல்லிருங்க, நான் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு நடந்தது பண்ணாதான் எனக்கு தெரியும். 9ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய், சனி, ராகு அல்லது சூரியன் கூட்டணி போட்டு பாவக்கிரகங்களுடைய பாவத்தில் இருக்கோ அவங்க அப்பாவளி நசுங்கிரும் சார். என்னோட வேண்டுகோளா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க பகுதிகளை மரம் நடுங்க. அந்த மரத்தை நட்டா மட்டும் போதாது சார், நட்டுட்டு போயிட்டீங்க, அந்த மரம் செத்து போச்சுன்னா கண்டிப்பா அந்த தோஷம் உங்களை பிடிக்கும். மரத்தை நட்டதுனால தோஷம் பிடிக்காது. நீ உனக்கு நெகட்டிவான மரத்தை நட்டுட்டு அதனால தோஷம் பிடிக்க நினைச்சிடாதீங்க. லட்சக்கணக்கான மரங்களை நட்டவங்க எங்க மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு காலேஜா இருந்தது 5 காலேஜா போச்சு, ஒரு பள்ளிக்கூடமா இருந்தது 15 பள்ளிக்கூடமா போச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தது எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? லட்சக்கணக்கான மரங்களை எங்க மாவட்டம் முறை நட்டாங்க. இந்த மரத்தினுடைய வளர்ச்சி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டன் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா அந்த மரங்கள் வளர வளர அந்த பாவங்களை ஈர்த்து கொள்ளும், உங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்துரும். இதை நீங்க செய்ய ஒவ்வொருத்தருக்கும் கோரிக்கையா நான் வைக்கிறேன். இந்த கோரிக்கை தான் எனக்கு ஜோதிடத்தை பத்தி பேசுறதை விட மரம் நடணும். இன்னொரு 10 ஆண்டுகள்ல 2 மடங்கு வெப்பமயமா போகுதுங்கிற நம்ம பூமி. நாம சந்ததிகளுக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளாவது கொஞ்சம் மகிழ்ச்சியா வாழட்டும். இந்த வெப்பத்துல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு மரங்களை நடுங்க. மரம் கண்டிப்பா பேசும் சார். நீங்க மரத்தை நட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நான் போயிட்டு வர அந்த மரம் வேகமா வளரும். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? மரம் யார் வைக்கிறீங்களோ, யார் தண்ணி விடுறீங்களோ அவங்க முகத்தை பார்க்க வளரும் சார். நீங்க கொண்டு லட்சக்கணக்கில் மரம் நட்டுன்னு சொல்லி கணக்கு காட்டிட்டு ரோட்ல வச்சுட்டு போயிட்டா செத்து போகுதே சார். எவ்வளவு பேர் நட்டுருக்கான்? தொண்டு நிறுவனம் வச்சிருக்கான் சார், எவ்வளவோ பணம் வாங்கியிருக்கான். அவன் கொண்டு போய் பேருக்கு லட்சக்கணக்கான மரங்களை நான் 30 லட்சம் வச்சுட்டேன், 20 லட்சம் வச்சேன், நட்டுட்டு போயிட்டானே சார். ஒரு மரம் கூட இல்லையே, பூராமே செத்து போச்சே. அப்ப அந்த மரங்களை கொண்டதற்கான பாவம் யாரை போய் சேரும்? அதனால மரங்களை நடுங்க, பணம் உங்களுக்கு வரும். இப்போ நான் சொல்றேன், நம்ம எல்லா மேட்டையும் முடிச்சுட்டு வந்துட்டோம், பணத்துக்கு வந்துட்டோம். அந்த பணம் தான் முக்கியம். பணம் இல்லாமல் வாழ முடியாது. உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எப்பெல்லாம் உங்களால அந்த கோயிலுக்கு போய் என்னால் ஒவ்வொரு மாதமும் பூசை பண்ண முடியலன்னாலும் சொல்ல பரவாயில்ல, 1 கிலோ வெள்ளத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த வெள்ளம் கோயிலில் இருக்கட்டும், அல்ல கோயிலுடைய நைவேத்தியத்துக்கு உதவட்டும், இல்லை எறும்பு சாப்பிடட்டும், எந்த வகையில் போனாலும் அது நமக்கு நல்லதான். அந்த குலதெய்வத்தை மாதம் ஒரு தடவை போங்க, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை போங்க. அந்த கோவிலில் மரம் நடுங்க. யாருக்கு குழந்தை இல்லையோ, இப்போ சொல்றேன், பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஆஸ்பத்திரியா போய் அலைந்தாலும் அதற்கு கிரகங்களும் தெய்வங்களும் வழிபடாம குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைச்சிடும் நம்ம நம்புறதுல அர்த்தம் இல்லை. 13 லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் சம்பாதிச்சது அப்புறம் டாக்டர் செலவழிச்சிட்டு குழந்தையே இல்லாம போய் வெறுத்து குழந்தை எடுத்து வளர்க்கலாமான்னு வந்த தம்பதிக்கு 23 வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறக்குது. ஒண்ணுமே இல்லை சார், இதை தான் சொன்னோம். அதாவது பெண்கள் தலை குளிக்கிற டைம், அந்த தலை குளிச்ச 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் கீழாலையில எல்லாருக்கும் மஞ்சக்கா மாலை குடிப்போம், பார்த்துருக்கீங்களா? அதை அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு பசும்பாலில் கலந்து 3 நாளைக்கு குடிக்க சொன்னேன் சார். 48 நாள் விரதம். 48 நாள் அந்த பெண்களும் அந்த ஆணும் இணையக்கூடாது, விரதமா இருக்கணும், மாலை போட்ட மாதிரி.
இந்த இவங்க தலை குளிச்ச 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 3 நாளும் இந்த கீழாநெல்லி இலையினுடைய பொடி அல்லது இலையை கடைசா அரைச்சு பசும்பாலில் கலந்து குடிச்சதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை சுத்தமாகுது. இந்த ஆணுக்கு விருத்தி ஆகிறதுக்கு நம்ம ஒன்றுமே சொல்லலை. நம்ம ஊரை சுற்றி கிடக்கு சோத்து கத்தாழை. இந்த சோத்து கத்தாழையை சீவிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத நல்லா அலசிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா அதை அவர் அப்படியே சாப்பிட சொன்னேன். செவ்வாழைப்பழம் மலைவாழைப்பழம் நைட் 2 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. சத்தான உணவுகள் பூரா சாப்பிட்டுக்க. ஆனால் கறி மீன் மட்டன் சிக்கன் தொடாத, அசைவமே தொடக்கூடாது. 48 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை கன்சீவ் கர்ப்பமாயிருவாங்க. 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை, டைவர்ஸ் பண்ண போறேங்கிறான். அவன் முன்னாடி கூட்டி வந்திருக்கான். அந்த பொண்ணையே செக் பண்றான் சார் ஆஸ்பத்திரியில். நம்ம ஆம்பளைங்கிட்ட உள்ள ஒரு பெரிய கெட்ட பழக்கம், நான் பெரிய திறமசாலி வீரன், என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த பையனுக்கு ஆண்மை சக்தி இல்லை. அதை அவன் பார்க்கல, அவன் செக் பண்ணல. நான் தான் சார் எழுதி கொடுத்தேன். 43% தான் இந்த பையனுக்கு விந்தணுக்களுடைய பவர் இருக்கு. 53 புள்ளிக்கு மேலே வந்தாதான் இவன் குழந்தை பெற முடியும். முதல்ல இவனை போய் செக் பண்ணுங்க. அவன் என்னோட சண்டைக்கே வந்துட்டான், அடிக்க வர மாதிரி பேசுறான். நான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன், என்ன சொல்றீங்க? முதல்ல செக் பண்ணிட்டு வா, குழந்தைக்கு நானாச்சு, இல்லைன்னா எந்திரிச்சு ஓடி போயிரு. நம்ம என்ன வந்து 5000 மொத்தம் அவங்களை 300 தானே ஆகிறோம், போயிருந்தேன். திருப்பி அவன் எடுத்துட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி 9 நேரம் கட்டி அவன் சொல்லிட்டான். அந்த டாக்டர் சொல்றாரு 43.3 தான் இருக்கு, 53.5 வந்தா தான் நீ குழந்தை வர முடியும், நீ என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வா 3 வருஷத்துக்கு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட இவன் இந்த மஞ்சள் பேப்பர் கொடுக்குறான். ஜோசியர் பொல்லாதவன் நினைச்சுக்கோங்க, ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரியதுன்னு நினைச்சுக்கோங்க. டாக்டர் மிஷின்ல ஓட்டு கண்டுபிடிச்சாரு, ஜோசியர் எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? கட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சாரு. அப்ப அந்த டாக்டர் பார்த்து சொல்லுவாரு, ஏன் இதை கூட கட்டத்தில் சொல்ல முடியுமாயா? எனக்கு தெரிஞ்சவர் தான் அந்த டாக்டர் போன் அடிக்கிறாரு. சார் எப்படி சார், என்ன சார் கேட்டேன். ஏன்னா 43.3 தான் விந்தணுக்களுடைய அந்த உயிர் சத்து இருக்குன்னு எழுதியிருக்கீங்களே, அதே தான் எங்க மிஷின்லையும் காட்டுது. அப்ப எதுக்கு நாங்கள் MBBS படிக்கணும், நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப இவனை எனக்கு 1 வருஷம் என்கிட்ட வர சொல்லுங்க. ஆனா 1 வருஷம் அவன் போனா அவன்கிட்ட போட்டிருப்பாரு. வேணாம், அவனை இங்க வர சொல்லுங்க. என்ன இங்க வந்தான் சார், நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டாம். நான் யாருக்கு குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை பேருடைய ரெக்கார்டு இருக்கு, எனக்கு பேர் இருக்கு. அவங்க பூரா அந்த ஒவ்வொரு குழந்தையுடைய பிறந்த நாளுக்கும் எனக்கு அந்த போட்டோ வரும், ஆசீர்வாதம் பண்ண சொல்லி. கரெக்டா 48 நாள் விரதம் நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு பையன், அடுத்து ஒரு பொண்ணு, 2 குழந்தை இருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, மருத்துவம் செய்யாததை ஜோசியம் செஞ்சிடும், ஜோதிடம் செய்யும். அந்த பவர், அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கு. அதை கொண்டு வர்றதுக்கு 1ஆம் இடம் 5ஆம் இடம் யாருக்கெல்லாம் பலமாக லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்கணத்தை ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம், நீங்க படிக்க வேண்டியதில்லை. நீங்க சொல்றதெல்லாம் ஜோதிடம் தான், நீங்க சொல்றதெல்லாம் பழிக்கும். அப்படி இல்லை, நான் என்ன சார் பண்றது? அதை பலப்படுத்துங்க. 5ஆம் இடம் குலதெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை பலப்படுத்துங்க. அதுக்குரிய கிரகம் எது, அதற்குரிய தானியம் எது, அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பா ஜெயிச்சலாம். இப்ப பணம் வரணும், கண்டிப்பா உங்க எல்லாரும் வீட்டுக்கும் பணம் வரும். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் பணம் வரணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க, வேற ஒண்ணுமே வேணாம். பௌர்ணமி எப்பெல்லாம் பௌர்ணமி வருது இல்லையா, அந்த பௌர்ணமி நாள்ல உங்க வீட்டினுடைய மொட்டை மாடியில் போய் நின்றுக்கோங்க. மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு சந்திர பகவானுக்கு ஏதாவது இனிப்பான பொருட்கள் வச்சுக்கோங்க. வச்சு அவரை நல்ல மனசார வேண்டிட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற வேண்டிக்க ஒரு மணி நேரமாவது அந்த சந்திரனுடைய ஒளி நம்ம உடம்புல படணும். சந்திரனும் இல்லாம ஜோசியமே இல்லை. சந்திரன் எந்த கரத்தை தொட்டுட்டு போயிட்டே இருக்கோ அதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த முழு நிலவான சந்திரன் அந்த வேண்டுதலை வச்சுட்டு வர்ற ஒரு பௌர்ணமிக்கு வச்சுட்டு ஏதாவது இனிப்பான பொருட்களை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பொருள்களை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வாங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு முன்னாடி மஞ்சள் அட்டை வச்சு படைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதையும் குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களுடைய தனம், தொழில், வியாபாரம் கண்டிப்பா சிறக்கும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இன்னும் நிறைய பேசுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ஐயா சொன்னது மாதிரி என்றோ ஒரு நாள் பேசுறோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசுவோம். ஆனால் நிறைய பேசுவோம், ஆனால் நிறைய ஃபோன் வரும், அதை அவாய்ட் பண்ணி பேசிட்டே இருப்போம். அவர் சொல்லுவார், ஐயா ஃபோன் வர்ற மாதிரி இருக்கு, அப்புறம் பேசுவான் அப்படின்னு. இருங்க பேசுவோம், அது அப்புறம் பேசிக்கலாம். இல்லை நிறைய பேசுவோம், ஆனால் ஜோதிடத்தை பற்றி பேசுவோம். அவருடைய துறையை பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு இது தேவையான்னு கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. அவர் பண்ணக்கூடிய தொழில், அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்,
இந்த ஜோதிடத்துறைக்கு ஏதாவது செய்யணும், வருடம் ஒரு முறையாவது ஒரு சிறப்பான விழா நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்லை. ஆனால் இப்போ மட்டும் இல்லை, எப்போ ஒரு விழா நடத்தினாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஏன்னா அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, எண்ணங்கள் தான் ஒரு வார்த்தைகளாக வெளிப்படும். அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஐயா நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தை பண்ணிட்டு எல்லாருமே மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நான் கூட மஞ்சளை கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய மஞ்சள் சந்தனம் நிறைய போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. ஐயா அவர் இப்போ எல்லாத்துக்குமே அதில் மெசேஜ் போட்டிருந்தார், எல்லாருமே சந்தன கலரில் போட்டுவாங்க, மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுவாங்க அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் வந்து இப்போ நம்ம வர 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 மக்கள் கூட்டமும் கூட்டிகிட்டே இருக்கு. நல்ல இன்னைக்கு கடைசி வரை, அதாவது வந்து இன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக நடத்தினையான்னு சொன்னார். இதுக்கு பட்டி மண்டபத்துக்கு வேற அருமையான ஆட்களை போட்டிருக்காரு. நான் பார்த்தேன், அதில் அழகா 2 பக்கமா பிரித்து இந்த பட்டி மண்டபத்தை நாங்களே ஒரு தடவை போன தடவை நடத்துகிறோம். பயங்கரமாக போச்சு. ஆனால் அந்த பட்டி மண்டபத்தில் பேசி நான் தான் வெற்றி வாய்ப்பை எடுத்தேன். அதை நான் விடவே மாட்டேன். எங்கே போனாலும் சரி சாதகமாக பேச்சு நம்ம அணிதான் ஜெயிக்கணும். நீங்கள் எதில் நிற்கிறீங்க, நீங்கள் எதில் விட்டாலும் பேசுவேன், நீங்கள் எதில் விட்டாலும் விடுங்க. ஆனால் நல்லா இருந்தது. இப்போ இந்த பட்டிமன்றத்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா பேசக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்கள் எல்லாருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி நாளில் இந்த விழாவில் கலந்து கொண்ட இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அந்த குருபகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க, இங்க கலந்து கொண்டவங்க அத்தனை பேர் இல்லங்களிலும் குருவினுடைய ஆசீர்வாதம், குருவினுடைய அந்த நல்ல வைப்ரேஷன் கிடைக்கட்டும். இங்க கிடைச்சிருச்சு எனக்கு. நான் வந்த உடனே அந்த யாகத்தில் வந்த உடனே ஐயா ஓடியாந்தாரு. ஐயா வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் உட்காந்துட்டேன். எந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த யாகத்தில் பவர் இருக்கா இல்லைங்கிறத அந்த இடத்துல போனால் தெரிஞ்சிருங்க. ஒரு கோவிலுக்குள்ள அந்த கோயிலை சுற்றும் போது அந்த கோயிலில் எந்த இடத்துல சாமி இருக்குங்கிறது தெரிஞ்சிருங்க. சாமி நம்ம இடத்த வச்சு கும்பிட்டு இருப்போம், ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வேறு இடத்துல இருக்கும். கோயில் கட்டியிருப்பாங்க, அந்த கோயிலை போய் நான் சுற்றி பார்ப்பேன். இந்த இடத்துல சாமி இருக்குன்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார் அந்த இடத்துல தான் முதல்ல இருந்து அதை எடுத்து இங்கே வச்சிருக்கோம்பாங்க, ஆனால் அங்கே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கணும்? அதுக்கு நம்ம உடம்பு தயாராகிடணும். உடம்பு தயாராகிடுச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உடம்பு சிலுக்கும், எங்கே போனாலும் சித்தலுடைய ஆசீர்வாதம் வரும், எங்கே போனாலும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் வரும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வரும். இந்த நாள், இந்த இனிமையான நாளில், இந்த குருப்பெயர்ச்சி நாளில் எல்லாருக்குமே எல்லா வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். என்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருடைய குலதெய்வமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த அற்புதமான நிலை என்னுடைய அன்பு சகோதரர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயாவுடைய இந்த விழாவில் இதில் கலந்துக்கிட்டதில் பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே தனம் சேகரிக்கும் வழிமுறைகள், சேகரித்த தனத்தை பாதுகாப்பது எப்படி, வழிபாடு எப்படி அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய சொல்லியிருக்காரு. இது நம்முடைய ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியையும் ஒரு வாரத்திற்குள் பதிவேற்றம் செய்து ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். ஐயாவுக்கு வந்து எப்பவுமே பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நம்ம விடிய பேசியிருக்கோம். அவர் ரேவதி, சரி அதனால் இப்போ பச்சை கலர் பொன்னாடையே போற்றி அவரை பாராட்ட அடியன் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பலத்தை கரவொலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன்.